தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில வாழும் மலையாளி பழங்குடியினர் சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு தனித்துவம் கொண்ட முக்கிய பழங்குடியின சமூகமா இருந்துட்டு வருது. கத 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 கேளு, இவ 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 கத கேளு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மலையாளி பழங்குடியின மக்களின் மொத்த மக்கள் தொகை சுமார் 5.8 லட்சமா இருக்கு. இவர்கள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பழங்குடியின சமூகங்கள்ல ஒன்றா கருதப்படுறாங்க. இவர்கள் தமிழ் மொழியே முதன்மையா பேசுறாங்க. ஆனா பேச்சு வழக்குல மலைவாசி உச்சரிப்பும் கலந்திருக்கும். இவர்களுக்கும் கேரள மலையாளிகள் சமூகத்தினருக்கும் தொடர்பு கிடையாது. இவங்க மலையாளி அப்படின்றது மலைக்காரர்கள் அப்படின்றது அர்த்தம். அதாவது மலையில வாழ்றவங்க அப்படின்றத வச்சுதான் இந்த பெயர் வந்திருக்கு. பெரும்பாலும் இவங்களுடைய தொழில் மலை சார்ந்த விவசாயம், தேன் உள்ளிட்ட சிறு வனப்பொருட்களின் சேகரிப்பு, மேலும் மூலிகை மருத்துவத்தில் ஆழமான அறிவு கொண்டவங்களா இருக்காங்க. இப்போது பல குடும்பங்கள் 100 நாள் வேலை திட்டம் மூலம் வருமானத்தை ஈட்டுட்டு வராங்க. இவர்களுடைய வாழ்க்கை இயற்கையோட நெருங்கிய தொடர்புடையது. இயற்கை வழிபாடு, ஊர் தெய்வ வழிபாடு, கூட்டு திருவிழா ஆகியவற்றில முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சமூகத்துக்குள்ளேயே திருமணம் செய்வதுதான் இவங்களுடைய மரபா இருந்துட்டு வருது. லிட்ரஸி ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2011 கணக்கெடுப்பின்படி சராசரியா எழுத்தறிவு விகிதம் சுமார் 52 55 இருக்கு. இது தமிழ்நாட்டின் மாநில சராசரியான எழுத்தறிவு விகிதத்தை விட குறைவாவே இருக்கு. அதே போல சுகாதார நிலையை பார்த்தோம்னா ஜவ்வாது மலைகள்ல ஆரம்ப சுகாதார மையங்கள் இருந்தாலும் தொலைதூர கிராமங்கள் மருத்துவ சேவைகள் உடனடியா கிடைப்பதில்லை அப்படின்றது சிரமமா இருந்துட்டு வருது. அரசு நலத்திட்டங்கள்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நிறைய அரசு நலத்திட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் புவியியல் தனிமை மற்றும் தகவல் பற்றாக்குறை காரணமா அனைத்து குடும்பங்களுக்கும் முழுமையா இது கிடைக்கிறது கிடையாது. மொத்தத்துல ஜவ்வாது மலையில வாழும் மலையாளி பழங்குடியினர்கள் பண்பாட்டு ரீதியா வளமா இருந்தாலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி துறையில இன்னமும் முன்னேற்றம் தேவைப்படும் நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க.